அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை தான் நம்ம பித்ருக்கடன் சொல்லுவோம். அந்த பித்ருக்கடனை ஒருத்தங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேற்றணுங்கிறது நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு நியதி. நம்ம இதை செய்ய தவறுறப்ப தான் பித்ருக்களுடைய மனம் வருத்தப்பட்டு இல்லை கோவப்பட செஞ்சு அது பித்ரு தோஷங்களாக நம்ம சாபங்களாக நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் பலவித கஷ்டங்கள் ஏற்படுது. நம்ம வாழ்க்கையில் நிறைய ஒரு தடைகள் இருக்குது, பலவிதமான கஷ்டங்கள், அது தீரவே மாட்டேங்குது, இப்போ எப்போ பார்த்தாலும் தொடர்கதையாக இருந்துகிட்ருக்கு. அப்படின்னாலே பித்ருக்களுடைய வழிபாட்டை நம்ம முறையாக செய்யணும்னு அர்த்தம். அதுவும் இந்த மகாலய இந்த பித்ருப்பட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய வழிபாடுகளை நம்மளால் முடிந்த அந்த எளிமையான விஷயங்களை நம்ம செஞ்சாலே போதுங்க. அப்படி நமக்கு எந்தவித ஜாதகமே நம்ம பார்க்க தேவையில்லை, எதுவுமே நம்ம பார்க்காம நம்ம குடும்பத்தில் இது மாதிரி பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருக்கா, அப்படிப்பட்ட பித்ரு தோஷங்கள் நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதிலிருந்து வெளியில் எப்படி வர்றது அப்படிங்கிற அற்புதமான ஒரு 5 விளக்கங்கள், அதாவது 5 பாயிண்ட்ஸாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் ஜாதக ரீதியாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பு தள்ளி போகுது, இல்லை திருமணங்கள் தள்ளி போகுது, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒரு எதுலையாச்சும் பெரிய அளவில் ஒரு நஷ்டமாகுது அப்படின்னா எல்லாருமே பண்ணுற முதல் வேலை நம்ம ஜாதகத்தை போய் நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்த்து நம்ம போய் காமிப்போம். அப்போ அதில் பித்ரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜாதகங்கள்லாம் எதுவுமே பார்க்காம இந்த பித்ரு தோஷங்களுக்கான சில அறிகுறிகள் நம்முடைய வீட்டிலே தெரியுங்க. அந்த அறிகுறிகளும் அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும், அந்த ஒரு பிரச்சனைனா அது வெளியில் வருவதற்கான பரிகாரங்கள் இருக்குது பாருங்களாட்டி, வழிபாடுகள், அதை தான் நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை சரியில்லை அப்படின்னாலும் பித்ருதோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சந்திரன் அந்த சரியில்லை, அதாவது மாத்ருதோஷம் இருந்ததாக அர்த்தம். இந்த ரெண்டுமே நமக்கு கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசி நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லாட்டி ஆசைகள் நமக்கு இல்லைங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படி நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்முடைய அந்த ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் சில அந்த தோஷங்கள் இருப்பதற்கான அறிகுறிகள். முதல் விஷயம் குழந்தை பிறப்பு தாங்க. எந்த ஒரு விசேஷம், ஒரு திருமணமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட ஒரு இதுனா நம்ம ஒரு கல்யாணம் ஆகிட்டாலே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் குழந்தை பிறப்பு தான். எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணிட்டோம், பரிகாரங்கள் பண்ணிட்டோம், சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, இல்லாட்டி தாமதமாகுது, இல்லாட்டி நிறைய பேர் அந்த கன்சீவ் ஆவாங்க, ஆனால் அபார்ஷன் அது மாதிரி ஆயிரும், குழந்தை தங்க மாட்டேங்குது. அப்படி பல வருஷங்களாக குழந்தைகளே எங்களுக்கு இல்லை அப்படின்னு இருந்தாலே நிச்சயமாக முன்னோர்கள் உங்களுடைய அதாவது நம்முடைய பித்ருக்கள் அமைதி இல்லாமல் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்துக்கு இல்லை. அதனால தான் குடும்பமானது விருத்தி ஆவறதில் நமக்கு தொடர்ந்து தடைகளும் அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படும் சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. அடுத்தபடியாக உங்களுடைய தரை இல்லாட்டி பூந்தொட்டி, அதாவது மண்பாங்கான ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு செடி முளைச்சதுன்னா நம்ம அது ஒரு இயற்கையான விஷயம். ஆனால் தரையிலையோ பூந்தொட்டிலையோ அப்படி இல்லாமல் வீடு சுற்றி நம்ம காம்பவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வீட்டை சுற்றி அரச மரமானது முளைத்தால் நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருக்குங்கிறத அர்த்தமாக. முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிறதையும் இந்த ஒரு செடியானது நம்ம வீடு சுற்றிலையும் டக்குன்னு அப்படியே முளைச்சிட்டு வரதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாமா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்கள் நமக்கு அதிகரித்து வரதை இது குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உடனுக்குடனே பரிகாரங்கள் செஞ்சு நம்ம வழிபாடுகள் செய்யாட்டி குடும்பத்தில் அடுத்தடுத்த பல பிரச்சனைகள் நம்ம வீட்டில் ஏற்பட்டுகிட்டே இருக்குங்கிற ஐதீகங்கள் இருக்குது. அடுத்தபடியாக ஏதாவது வண்டியில் போகிறப்ப விபத்துகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது எப்போயாச்சும் ஒரு விபத்து வந்தால் பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் ஒரு சில வீட்டில் அது வண்டியில் போகிறப்ப மாற்றி மாற்றி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு விபத்துகள் ஏற்பட்டுருக்கிறது, இல்லாட்டி ரொம்ப அடிபட்டு காயங்கள் ஆகிறது, இல்லாட்டி வண்டி பழுதுகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இப்படி ஒரு வாகனத்தால் பிரச்சனை, இல்லாட்டி உங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னாலே இது எல்லாமே பித்ரு தோஷத்துடைய அறிகுறி தான். முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் அமைதி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்குங்கிறத தான் இது உணர்த்துது. அதனால தான் குடும்பத்தில் இருக்கவங்களும் நம்ம நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப ஒரு பரபரப்பாக ஒரு பதற்றமான மனநிலைமையிலே நம்ம இருந்து வரக்கூடிய சிச்சுவேஷன் அமையும். அடுத்தபடியாக
எவ்வளவு கடினமாக உழைச்சாலுமே அந்த வேலை செய்வதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வளர்ச்சிங்கிறதே அந்த வீட்டில் இருக்காது. அந்த செய்கின்ற தொழிலில் வந்து இல்லை வேலையாக இருக்கட்டும், அதில் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி வந்து வேலையை மாற்றுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த தொழிலுடைய வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இல்லாட்டி ஒரு பிஸ்னஸே ஆரம்பிச்சிட்டா அதில் ஏதாவது பெரிய ஒரு இழப்புகள், பொருளாதார ஃபினான்ஷியலாக நமக்கு அப்படியே டக்குன்னு டவுன் ஆகிறது. இது எல்லாமே பித்ரு தோஷத்துடைய அறிகுறி தான். இதுவும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள், ஆதரவுகள் நம்ம குடும்பத்துக்கு இல்லை, இதை காட்டக்கூடியது தான். இது மாதிரி நமக்கு தொழில் இழப்பு, அந்த வேலைகள் விட்டுட்டு வர்றது, இது மாதிரியான விஷயங்கள். அதனால் இந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருக்குமே அடுத்த ஒரு முக்கிய கட்ட தருணம் கேட்டிங்கன்னா ஒரு திருமணம், அதே மாதிரி புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போகிறது, குழந்தை பிறப்பது. இந்த 3 விஷயத்துலையுமே வந்து எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு காரணத்தில் யாரோ ஒருத்தங்களால் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, ஒரு இடையூறாக இருக்குது, இல்லாட்டி தடங்கல்கள், தாமதங்கள். நமக்கு எல்லாம் கல்யாணம் சில வீடுகளை நம்ம பார்த்துருப்போம், மேடை வரைக்கும் போயிட்டு கூட கல்யாணம் நிற்கும், இல்லாட்டி நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூடி வந்து அந்த திருமணம் நிற்கும். அதே மாதிரி கிரகப்பிரவேசம் வீட்டு நம்ம ஆரம்பிச்சிருப்போம், ஏதாவது ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருப்போம், அந்த வீட்டுக்குள்ளே குடி போகவே முடியாமல், அந்த பில்டிங் எழுப்பவே முடியாமல், அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா இதுவும் நீங்கள் வந்து முன்னோர்களை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்களுடைய காரியங்கள் வந்து செய்ய தவறிட்டீங்க. அதனால் இது மாதிரியான அந்த சிச்சுவேஷன்ஸ் உங்கள் வீட்டில் இது மாதிரியான அந்த அறிகுறிகள் தோன்றினாலே நீங்கள் உடனுக்குடனே செய்ய வேண்டியது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம எப்படி பெறணும், அதற்கான வழிபாடுகளை செய்ய நம்ம வீட்டில் இருந்தே செய்ய ஆரம்பிச்சிடணுங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை இப்போ நம்ம சொல்லுகின்ற பிரச்சனைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு சில குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காக அப்படி பெரிய அளவில் நம்ம பயப்படக்கூடவே கூடாது. ஏன்னா பித்ருக்கள்ங்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அம்மா அப்பா, அவங்களுக்கு முன்னாடி உள்ள அம்மாச்சி, தாத்தா, பாட்டி, அவங்க தான் நம்முடைய முன்னோர்கள். அவங்க வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சு நமக்கு எப்படிப்பட்ட அதாவது பகை உணர்வுகள் இருந்தால் கூட அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சு நமக்கான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக கொடுத்துட்டு போவாங்களாம். அதற்காக தான் நீங்கள் வந்து அவங்களுக்கான தர்ப்பணங்கள் பண்ணுறது, பிண்ட தானம் பண்ணுறது, எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கடன்களை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் வந்து இதை படையல் இட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தண்ணீர், உணவு இது மாதிரிலாம் வச்சு இந்த மாதிரி காகத்திற்கு, பசுமாட்டுக்கு உணவுகள் இது மாதிரி கொடுத்துட்டு வந்தோன்னா நிச்சயமாக நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய குடும்பத்தினர்களையும் நம்முடைய வருங்கால சந்ததியினர்களையும் ஆசீர்வாதம் செய்வாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த மகாலய பித்ருபட்ச காலமாக இருக்கட்டும், மற்ற அமாவாசை நாட்களாக இருக்கட்டும், அந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை பண்ண முடிஞ்சால் தாராளமாக பண்ணலாம். அப்படி முடியாதவங்க ரொம்ப விசேஷமான வருஷத்தில் அந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த மகாலய அமாவாசை, இந்த நாட்களில் முன்னோர்களுக்கான அந்த கர்ம கடன்களை நீங்கள் வந்து செய்கிறப்ப நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையுங்க. அதே மாதிரி இந்த மகாலய அமாவாசையும் சரி, இந்த மகாலயபட்ச காலத்துலேயும் சரி, நீங்கள் தெற்கு, அதாவது நம்ம சவுத் டைரக்ஷன் பார்த்து உங்கள் வீடாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், அங்கே போய் விளக்கு ஏற்றுறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்மாக்களுக்கு அமைதி தருவதோடு மட்டும் இல்லாமல் அவங்க மோட்சத்திற்கு நிச்சயம் வழிகாட்டுவதாக அமையும். அதனால தான் இத்தனை நாள் நீங்கள் தவறிட்டால் கூட இந்த பதிவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மகாலயபட்சம், இந்த அமாவாசை வருவதற்குள்ளாக வாச்சும் இந்த எளிமையான இந்த தீப வழிபாட்டை நம்ம வீட்டில் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி மட்டும் வச்சு சின்ன சின்ன வழிபாடுகள் நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்திலிருந்தும் நம்மளால் ஈஸியாக வெளிவர முடியுங்க. அதே மாதிரி அவங்க பெயர்களை சொல்லி எப்படி இந்த தர்ப்பணங்கள், தீப வழிபாடுகள் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் தான தர்மங்கள். நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு உணவு, ஒன்றுமே முடியாட்டி நம்ம பல பதிவுகளை சொல்லியிருக்கோம், ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்கள் நொறுக்கி ஒன்று இந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த எறும்புகளுக்கு தானம் கொடுக்கலாம், இல்லாட்டி காக்கைக்கு, குருவிகளுக்கு அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம குடும்பமானது நல்லபடியான ஒரு முன்னேற்றம். அந்த கண்ணுக்கு, அதாவது ஒரு வெளிச்சமே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கை கூட நல்ல இது மாதிரி இந்த வருஷம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு தொடர்ந்து அடுத்த கொஞ்சம் நாள்லே உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி, சந்தோஷம், நல்ல அந்த மாற்றங்கள் இது எல்லாமே நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால் இப்படி சின்ன சின்ன ஒரு விஷயத்தை
நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கடைப்பிடிச்சு பாருங்கள். நிச்சயம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க. நிச்சயம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்றைக்குமே கிடைக்கும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.